இது சுக்ரீவ சரணாகதி நம்பர் 5. அப்போ பகவானே இறங்கி வந்து சரணாகதி பண்ணுவதற்கான வாய்ப்பை கொடுத்து சரணாகதியை பண்ண வச்சுடுவோம். இந்த சுக்ரீவ சரணாகதி 5க்குள்ளேயே ஒரு 5A சரணாகதி ஒன்று இருக்கு. அது என்ன 5A சரணாகதினா, சுக்ரீவன் வாலிட்ட ஒரு சரணாகதி பண்ணா இல்லையா, அதை வாலி ஏத்துக்கல. அதை மீறியே காலில் விழுந்த போதும் கூட அவனை காப்பாற்றணுங்கிற விஷயம் புரியாம சுக்ரீவனையே கொல்ல பார்த்தான் வாலி. ராமன் மறைஞ்சிருந்து வாலியை அடிச்சுடுறான் பின்னாடி. வாலி விழுந்து கிடக்கான். வாலி ராமனை ரொம்ப நிந்திச்சான். ஃபைனலா 3 கேள்வி. வாலி தப்பு பண்ணியிருக்கானா? எஸ், நிறைய தப்பு பண்ணியிருக்கான். தம்பி மனைவியை அபகரிச்சிருக்கான், தம்பிட்டேந்து ராஜ்யத்தை அபகரிச்சிருக்கான், காலில் விழுந்த தம்பியை கொல்ல பார்த்திருக்கான், ராவணனோட வேற டீல் போட்டிருக்கான் வாலி. உன் ஏரியால நீ தப்பு பண்ணு, நான் கண்டுக்கல, என் ஏரியால நான் தப்பு பண்ணுவேன், நீ கண்டுக்காத, இப்படி ராவணனோட டீல். நிறைய தப்பு பண்ணியிருக்கான் வாலி. எஸ். அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கும் அதிகாரம் ராமனுக்கு இருக்கானா? எஸ். ஏன்னா இக்ஷ்வாக்கு வம்ச ராஜ்யத்துக்கு, பேரரசத்துக்கு உட்பட்டது தான் கிஷ்கிந்தை ராஜ்யம். அப்போ அந்த கிஷ்கிந்தை ராஜ்யத்தில் ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா தாராளமாக அவனை தண்டிக்கக்கூடிய உரிமை இக்ஷ்வாக்கு பேரரசை சார்ந்த ராமபிரானுக்கு உண்டு. அப்போ வாலி தப்பு பண்ணியிருக்கானா? எஸ். அவனை தண்டிக்கும் உரிமை ராமனுக்கு இருக்கா? எஸ். 3வது கேள்வி, அப்போ நேராக அடிக்க வேண்டித்தானே, ஏன் மறைஞ்சிருந்து அடிக்கணும்? தப்பு ப்ரூவ்டு. அவனை தண்டிக்கும் உரிமையும் ராமனுக்கு இருக்கு. அப்புறம் ஏன் மறைஞ்சிருந்து அடிச்சார்? அந்த விஷயம் கம்பராமாயணத்துல லக்ஷ்மணன் பதில் சொல்றான். இந்த கேள்விக்கு மட்டும் ராமன் பதில் சொல்லல, லக்ஷ்மணன் பதில் சொல்றான். கம்பராமாயணத்துல, முன்பு நின் தம்பி வந்து சரண் புக முறையிலோயை தென்புலத்து உய்ப்பன் என்று செப்பினன், செருவில் நீயும் அன்பினை உயிருக்காகி அடைக்கலம் யானும் என்றி 80 கருதி அண்ணல் மறைந்திருந்து எய்தலுற்றான். என்ன சொல்றான் லக்ஷ்மணன்? வாலி, முன்பு உன் தம்பி சுக்ரீவன் உன் காலில் விழுந்து சரணாகதி பண்ணான். காலில் விழுந்து சரணாகதி பண்ண அந்த சுக்ரீவன்ட்ட நீ கருணை காட்ட மாட்டேன்ட்ட. எப்போ நீ சக மனிதன்ட்ட கருணை காட்டலையோ, இறைவன் கருணையை எதிர்பார்க்கும் தகுதியை நீ இழந்து விடுகிறாய். நாமெல்லாம் சொல்லிக்கிறோம், நாங்கள்லாம் சரணாகதர்கள், பிரபன்னர்கள், இறைவன் கருணையை நம்பி இருக்கோம். சொல்லக்கூடிய நாம ஒத்தரும் நம்ம காலில் ஒருத்தன் விழுந்தான்னா அந்த சக மனிதன்ட்ட கருணை காட்டணும். அப்படி நீ கருணை காட்டவில்லை என்றால், உங்ககிட்ட சரணாகதி பண்ணும்போது நீ ஏற்றுக்கலைன்னா இறைவன் கருணையை எதிர்பார்க்கும் தகுதியை இழந்துடுற. அப்போ வாலி, சுக்ரீவன் சரணாகதி பண்ணதையும் மீறி அவனை கொல்ல பார்த்த இல்லையா, அதுக்கு ராமன் உனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சான். என்ன தண்டனைனா, தன்னிடம் சரணாகதி பண்ணும் வாய்ப்பை கூட வாலி உனக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சான் ராமன். எங்கே ராமன் நேரே வந்து உன்னை அடித்தால் நீ ராமன் திருவடியில சரணாகதி பண்ணி தப்பிக்க பார்ப்ப. அந்த சரணாகதி பண்ணும் வாய்ப்பை கூட உனக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் மறைஞ்சிருந்து ராமன் உன்னை அடிச்சுட்டான். அப்போ இது உணர்த்தக்கூடிய சரணாகதி தத்துவம். நாமெல்லாம் பகவான்கிட்ட சரணாகதி பண்றோம்னா சக மனிதனிடம் நாமும் கருணை காட்ட வேண்டும்.